ஒரு நல்ல ஈமானிய உணர்வு உங்கள்கிட்ட நல்ல முறையில் வளர்ந்துட்டேன்னு வைங்களேன், தவக்குலை பற்றி சிறந்த முறையில் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருந்துட்டு சொல்லுவீங்க, இந்த வாழ்க்கை இங்கே தான் போய் முடியும். நம்ம சாபத்தில் சொல்கிறதுக்கு அது வேறு, இவன் தொலைஞ்சி தான் போகிறான், அது நம்மளோட கோபத்திலையும் சாபத்திலையும் சொல்கிறது அதல்ல. நம்ம மார்க்க ரீதியான உணர்வில் நல்லா வார நேரத்தில் எங்களுக்கு விளங்கும், ஆனால் 90% விளங்காது. 90% விளங்காது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்ஷா அல்லாஹ் இது ஹைரில் தான் போய் முடியும். அவன் என்ன சொல்லுவான்டா, கர்ரஹா உலா இதீனுகும், உங்களோட மார்க்கை இவனை ஏமாத்திட்டுன்னு சொல்லுவான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை எப்படி? கர்ரஹா உலா இதீனுகும், மார்க்கம் 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 நாசமா போயிட்டார்கள் என்று முனாஃபிக்குகள் சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரிதானே? எதிரியெல்லாம் மதீனா சூழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல குழிய தோண்டி போட்டு அங்கே இங்கே யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நபித்தோழர்கள். டோட்டல் எதிரிகளும் மதீனாவை சுத்தி நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ள அதாவது யூதர்கள் திட்டமிட்டவர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் பிள்ளையெல்லாம் அங்கே வச்சுட்டு போய் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? உலக பார்வை கர்ரஹா உலாஇ தீனுஹும். அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் தடுமாறி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்து விட்டார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்றான், உங்கள சில பேர் தவறி போக பார்த்தாங்க, அல்லாஹ்வை பற்றி நீங்க நினைக்க கூடாத கற்பனை எல்லாம் பண்ணினீங்க என்று அல்லாஹ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பேர் எப்படி உறுதியா இருந்தாங்க? அந்த 10 விதமானவங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க எப்படி உறுதியா இருந்தாங்கன்னு கேட்கிறேன். அதே மக்கள் தான் இவர்களும், அதே மூளை தான் இவர்களுக்கும், அதே சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கும், அதே ஊர் தான். இருந்தாலும் எந்த அளவுக்குனா, அதாவது தவக்குளுடைய அந்த நிலைமையில அவர் இங்க இருக்கிற நேரத்தில் இந்த உறுதியோட நிற்கிறதே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு எதிராக கொஞ்சம் பேர் ஊதுவாங்க பாருங்க. அவங்க ஊதினாங்க, அதாவது மதீனா வாசிகளே இனி முடிஞ்சுது, லா முகாமலக்கும், இனி தங்குமிடமெல்லாம் உங்களுக்கு கிடையாது, லாஸ்ட் அடி இது கடைசி அடி என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அசையல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்து சொன்னாங்க, இந்த நாளைக்கு பின்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடக்காது, நாங்க தான் யுத்தம் செய்வோம்னா. இந்த வெற்றிக்கு போய் சந்தோஷப்படலாம் யாரு? தவக்குள்ள இருந்தவங்க சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொள்வாங்க. என்னது, நாங்கள் அந்த உறுதியில தான் இருந்தோம் அப்படி எல்லாம் பிறகு சேர்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த உறுதிக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட் தவக்குள். அதாவது இருட்டி கொண்டிருக்க, அதாவது இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க தானே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் லைஃப் போயிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு இருட்டில் போகிற மாதிரி, எல்லாம் பேபி சாசா தான் அவனுக்கு விளங்குது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மட்டும் ஒரு வெளிச்சம் எப்படி விளங்கும்? எல்லாருமே இருட்டில் இருக்கிற டைமில் எப்படி வெளிச்சம் விளங்கும்? அந்த ஒளிக்கு பேர் தான் தவக்குள். அந்த ஒளிக்கு பேர் என்ன? தவக்குள். அது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும். அந்த தவக்குளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனால மட்டும்தான் அதை காண முடியும், அதை அனுபவிக்க முடியும், அதை நம்ப முடியும். வேற யாராலையும் இவன் போய் உழப்போறான், இவன் ஏமாற போறான், தன்னைத்தானே அழித்துக் கொள்ள போகிறான் என்றுதான் சொல்ல முடியும். இதுதான் அங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது உலக வாழ்க்கையில பார்க்கிற நேரத்தில் சில பொழுது அது ஏமாற்றம் தான். இது ஏமாற்றம் தான், குருட்டு நம்பிக்கையும் அல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், குருட்டு நம்பிக்கையும் அல்ல, இல்முடைய விளைவாக வரக்கூடிய நம்பிக்கையும் தான். ஆனால் அந்த தவக்குள் அதை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்குது. இந்த மாதிரி கட்டத்தில் பொதுவாக 2 விஷயம் நடக்கும். உங்களோட உறுதி சோதிக்கப்படும். உங்களோட உறுதி சோதிக்கப்படும். நீங்களே கொஞ்சம் தடமாத்த அடையலாம். இரண்டாவது, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவனிக்கிறானே, இந்த தவக்குள் இல்லாதவன், அவன் உங்களை தூண்டுவான் இன்னும் கொஞ்சம் கவனம், ஏற்கனவே அவன் போனது உனக்கு தெரியும், நீனும் பார்த்துக்க, அட்வைஸ் அப்படின்றான். சரியா? இதெல்லாம் சொல்லிடுவான். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்? தடுமாற பார்ப்போம். அதான் அந்த முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. முனாஃபிக்கள் அதை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுத்தான். இப்போ 3 விஷயங்கள் தவக்குள் நம்மகிட்ட ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். 3 விஷயங்கள். அக்வன்னாஸ், மிகவும் உள்ளத்தால் பலமானவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான்? நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்கிறான்? வாக்களிக்கிறான், ரிலாக்ஸான வாழ்க்கை. 3வது, இந்த உலகத்தில் எத்தனையோ இடத்துக்கான அழகான ஈமானிய வழிகாட்டலை அல்லாஹ் சிந்தனையில் என்ன செய்வான்? பிறக்க வைப்பான். அதே இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அந்த வழி என்ன செய்யாது? அது விளங்காது. அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் தஆலா கொண்டு போய் இந்த இடத்துல இதுக்கு ஒவ்வொரு மராத்திப் இருக்குது. இதுக்கு ஒவ்வொரு மராத்திப் என்ன? இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது.
நபிமார்களுடையதுதான் ஆக உச்சகட்டம். இங்கே தான் நம்மளும் சூஃபிகளும் வித்தியாசப்படுறோம். அவங்க கொண்டு போய் வலிமாரோட சேர்த்துருவாங்க. அதை எங்கே சேர்த்துருவாங்க? வலிமாரோட சேர்த்துருவாங்க. வலிமார்களுக்கு நபிமார்களுக்கு வழங்காதெல்லாம் என்ன செய்யும்? வழங்க பண்ணுவாங்க. இல்லை, வஹியை தாண்டி எதுவும் இல்லை. வஹியை தாண்டி எந்த ஞானம் ஒருத்தனுக்கு புறக்கலாது. ஒருத்தன் வந்து இப்படி உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான். நீ இதில் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லாங்க சொல்லிக்கிறான்னு சொல்லணும். எனக்கு விளங்குதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லாங்க சொல்லிக்கிறான்னு சொன்னா ரைட். உனது ஈமானுடைய அந்த பலத்துக்கு இது பின்னணி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடம் இதில் நபிமார்களுடைய இடம் வந்து மிக உயர்ந்த இடம். அவர்களை வந்து தஅஸ்ஸி நாங்கள் வந்து பின்பற்றணும், முயற்சி எடுக்கணும். அந்த அளவான ஈமான் நமக்கு வராது விட்டாலும், அந்த அளவை நம்மளால் அடைய முடியாது விட்டாலும் போராட்டம் என்ன செய்யணும்? எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்யும்? தவக்குல் ஏற்படுத்தும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தவக்குலை அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறார். குர்ஆனுடைய வசனங்களை பார்க்குறோம், ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்குறோம். தவக்குலை பற்றி அப்படி சொல்லுது, தவக்குலை பற்றி அப்படி பாராட்டி சொல்லுது, உயிரூட்டி சொல்லுது. வத்தவக்கல் அலல் ஹய்யில்லதீ லா யமூத், மரணிக்காத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது தவக்குல் வையுங்கள். என்றைக்கும் மரணிக்காத, என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது என்ன செய்யுங்கள்? நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த மாதிரி அல்லாஹு தஆலா தவக்குலை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள். இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள். நீங்கள் முத்தகீன்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள். குர்ஆனுடைய வசனம் நிறைய என்ன செய்யலாம்? பார்க்கலாம். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்குல் வைக்கிறாரோ இறைவன் மட்டும் அவனுக்கு போதும், இறைவன் மட்டும் அவனுக்கு போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு தவக்குலுடைய விஷயங்களை குர்ஆனும் சுன்னாவும் இப்போ எங்களுக்கு சொல்லுது. இந்த தவக்குல் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், தவக்குல்னா என்ன அப்படி என்ற அந்த மாஹியத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதனுடைய தாற்பயம் என்னன்றதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விளங்கின தவக்குலை நான் முதலாவது சொல்றேன். நம்ம விளங்கிக்கிற தவக்குல், நம்ம பயந்தா தான் தவக்குல் வைக்கிறது. எப்படி பயந்தா தவக்குல் வைக்கிறது? ஊட்ட விட்டு போகிறோமா, கதவெல்லாம் பூட்டி எல்லாம் முடிச்சுட்டு, மூடினியா ஜன்னலை மூடினியா, அதை மூடினியா, இதை மூடினியா எல்லாம் கேட்டுட்டு தவக்கல் துவல்லாம் மற்றதினு பார்த்துக்கொள்வோம் அப்படின்றது எது? பயமான நேரத்தில் மட்டும் தவக்கல் துவல்லாம். இவங்க யாருன்னு சொன்னால் பயத்தில் மட்டும் அல்லாஹ்வை வணங்குறது. எப்படி? அலா ஹர்ஃப், பயத்தில் வணங்குறது, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறது? வணங்குறது. அப்போ இது வந்து இப்படி ஒரு சிலர் பிரயாணத்தில் போகிற நேரமெல்லாம் தவக்குல் வச்ச பிறகும் கூட ஊரில் கொஞ்சம் திருடன் பயம் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அடிக்கடி அந்த யோசனையே வரும். நான் தவக்குல் வச்சுட்டு ஒழுங்காக பூட்டினமா இல்லையா அப்படின்னு என்னது ஒரு 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 தவக்குல்ன்றது ஒரு பயத்தில் வைக்கப்படுற மாதிரியான தவக்குல் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. அதே போல் நிறைய, அதாவது வாகனங்களில் போகிற நேரத்தில் நமக்கு பெரும்பாலும் தவக்குல் வர நம்ம ஃப்ளைட்டு தான் என்ன செய்யும்? அவ்வளோ நமக்கு என்ன செய்யும்? அவசரமான தவக்குல் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஏன்னா அதில் மட்டும்தான் எப்படி மௌத்தாக அமைக்கிறேன்னு காட்டுவான். விளங்கிட்டான்? அதில் மட்டும்தான் எப்படி நீ மௌத்தாக அமைக்கிறேன்னு காட்டுவான். அப்போ கொஞ்சம் பயங்கரமான இடங்கள் என்ன செய்யும்? தவக்குல் வரும். இன்னும் சில இடங்களில் பிஸ்னஸில் நல்லா பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன், அது ஒரு பயம் தானே. அப்போ உடனே பார்த்தாலும் என்ன செய்யும்? அந்த தவக்குல் வரணும், அங்கே வரக்கூடாத இடம் இல்லை. ஆனால் அந்த தவக்குல் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். எங்கட எல்லாம் ஹவுஃபில் வரக்கூடிய தவக்குல் எங்க? அதாவது பயத்தில் மட்டும். வயதஉனனா ரகபம் வரஹபா, அதாவது எங்களை அவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் சொன்னால், அதாவது ரஹபம் வரஹபா, பயத்தோடும் ஆசையோடும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வெறும் ரஹபத் அல்ல, வெறும் அந்த ரஹ்பானியத் என்ற பகுதி மட்டுமல்ல. அதாவது என்ன? பயத்தால் மட்டும் இறைவனை ஆசையும் இருக்கணும். ஆனால் மட்டும் என்ன செய்யுது? அந்த மாதிரியான ஒரு நிலையை என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். இந்த தவக்குல், இந்த பயத்தில் வார அந்த வார தவக்குல் இருக்குது. இந்த தவக்குள்ள இறைவன், எல்லா தவக்குலுக்கும் இறைவன்ட்ட கூலி இருக்குது. ஆனால் இறைவன் கூலி எப்படி தாராண்டா? அலா கதிரி நியத்தி, உங்களுடைய நம்பிக்கை இறைவனை பற்றி எப்படி இருக்குது? ஆனால் இந்த வன்னி அப்தி, எனது அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனிடத்தில் தான் நான் இருக்கேன். அந்த எண்ணத்தில் தான் என்னை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்ய. இந்த மனநிலை வந்து எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? நம்ம இந்த நம்புகிறோமே இந்த ஒரு சில விஷயங்கள்ல, அதாவது எங்களுடைய தவக்குலை பொறுத்த வரைக்கும் அச்சமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நம்புகிறோம். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய அறிஞர்கள் தவக்குலுக்கு சொன்ன வரைவிலக்கணத்தை பார்த்தோம்னு சொன்னார். இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் சொல்கிறார்கள், சித்கு இஅ்திமாதில் கல்ப், இந்த உள்ளம் இறைவன் மீது, அலல்லாஹ், அல்லாவின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உண்மையான வடிவத்துக்கு பெயர் தவக்குல். அதாவது இந்த உள்ளம்
இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உண்மையான வடிவம். எதுல? ஃபிஸ்திஜ்லாபில் மனாஃபி அல்லது மசாலிஹ். எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஹைராக என்ன செய்யணும், இருக்கணும் என்கின்ற அந்த நல்லதை வர வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உள்ள ஆர்வம். வதஃஇல் மதார், தீங்குகள் வராமல் நான் அதை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். மின் உமூரி துன்யா வல் ஆஹிரா, உலக மற்றும் மறுமை விஷயங்கள். 3 அம்சம். முதலாவது சித்கு இஅ்திமாதில் கல்ப், உள்ளம் இறைவனை எந்த அளவில் நம்பணும் என்று சொன்ன உண்மையான வடிவம் அதில் இருக்கணும். இறைவனை நம்புறதுல என்னென்ன விஷயத்துல நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்பதிலும் தீங்கான விஷயங்கள் எனக்கு நடக்க கூடாது என்பதிலும் உள்ளம் அதில் என்ன செய்யணும், மிக நம்பிக்கையோட இறைவன் தான் எல்லாம் அப்படி நம்பணும். 2 விஷயத்திலையும் மின் உமூரி துன்யா வல் ஆஹிரா, உலக விஷயமாக இருந்தாலும் சரி மறுமை விஷயமாக இருந்தாலும் சரி. டோட்டலாக சொல்ல போனா லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்பு வைக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக யார் மீது இருக்கணும், இறைவன் மீது இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் தவக்குல் என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்போ ஒரு விஷயத்துல சொல்லலை, எல்லா விஷயங்களிலும் உங்கள்கிட்ட எல்லா விஷயங்கள், அதாவது நீங்க பிளான் பண்றது, திட்டமிடுறது, குடும்பத்துடைய நலவுகள், சமூக நலவுகள், உங்களது சிந்தனை, உங்களது எண்ணங்கள், இதில் எல்லாமே உங்களை வந்து நிக்கிற அப்படி தாங்குற இடமா எதிர்க்கணும் தவக்குல். நீங்க எதை வச்சாலும் கடைசி என்ன, தவக்குல்ல வந்து என்ன செய்யணும், நிக்கணும். இதுதான் நம்ம தவக்குல் வைப்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் புரிந்து கொண்டு இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி எல்லாம் அவர் ஈமானிய விஷயங்கள்ல கூடுதலாக அதாவது நுட்பங்களை கண்டு பேசிய ஒரு அறிஞர். அப்போ அவர்களுடைய வரைவிலக்கணமாக இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இரண்டாவது தவக்குலை புரிஞ்சு கொள்றது இன்னொரு முக்கியமான அம்சம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குல் என்பது இந்த உலகத்துடைய காரணங்களை புறக்கணிப்பது அல்ல. எப்படி? இந்த உலகத்துடைய காரணிகளை புறக்கணிப்பது அல்ல. கட்டாயம் இந்த உலகத்தை இறைவன் எப்படி இயங்க வைத்திருக்கிறானோ, இதை செஞ்சா இது நடக்கும், இது செஞ்சா இது நடக்காது, இது செஞ்சா இந்த பாதிப்பு வச்சுக்கிறான்ல, அஸ்பாபுகள், காரணிகள், இதை புறக்கணிப்பதல்ல தவக்குல். அதுக்கு பேர் தவாக்குல். அதுக்கு பேர் என்ன? தவாக்குல். ஒன்றும் செய்யாம இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் கேட்கிறாங்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் வந்து என்ன செய்வார், சொர்க்க நுழைவார் என்று சொன்ன அஃபலா உபஷிருஹும், நான் போய் நன்மாராயம் சொல்லவான்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா துபஷிருஹும் ஃபயத்தகிலு, போய் இதை சொல்ல வேண்டாம், அவர் ஃபயத்தகிலு ஃபயதவக்கலு அல்ல, ஃபயத்தகிலுன்னா ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருவாங்கண்ணா, ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருவாங்க. இத்திகால் அதாவது தவாக்குல், சும்மா ஒன்றும் செய்யாம உட்கார்றதுக்கு பேர் தவாக்குல். தவக்குல் என்றால் இந்த உலகத்தில் எது நமக்கு நன்மையில் ஆசரிக்கணும், இந்த உலக மறுமை நன்மைகள் ஆசரிக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். தீங்கு வராமல் இருப்பதற்கான அறிவை பயன்படுத்தி அதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஆனால் தவக்குல் என்றா என்ன தெரியுமா, டோட்டல் நம்பிக்கை அதில் இருக்கக்கூடாது. டோட்டல் நம்பிக்கை எதில் இருக்கணும், இவைகளெல்லாம் இறைவன் படைத்த காரணிகள், இதற்கு இதுதான் காரணம் என்று இறைவன் வச்சிருக்கிறான். இறைவன் நினைத்தால் இதெல்லாம் தலைகீழாக போட்டு என்ன செய்வான், எனக்கு எல்லா விஷயங்களையும் சாதித்து தரவோ பிற்படுத்தவோ முற்படுத்தவோ மாற்றவோ எல்லா ஆற்றலும் யாருக்கு இருக்குது, இறைவனுக்கு இருக்குது என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். காரணிகளோடு செயல்படுதல், காரணிகளோடு செயல்படுதல். அதுக்கு உதாரணம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் வெறுங்கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? இல்ல, தங்களால முடிந்த ஆயுதங்களை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதே நேரம் எல்லாரோட கையிலையும் குதிரை இருக்கணும், எல்லாரும் குதிரையில வரணும், அதனால பத்ர் யுத்தம் கேன்சல் சொன்னாங்களா? அப்படின்னு செய்யல. அப்ப முழுமையான நம்பிக்கை பொருட்கள்ல இருக்கல, அதே நேரம் இருக்கிற பொருளை எடுத்துட்டு வராம என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் இருக்கல. இது ஒன்று. இரண்டாவது அம்சம், எல்லாம் இருக்குது என்றதுக்காக ரசூலுல்லாஹ் துஆ கேட்காம இருக்கவும் இல்லை. அன்றைக்கு இரவு முழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, துஆ கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுதும் துஆ கேட்கிறாங்க. அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலக ரீதியான எல்லா ஆயத்தங்களும் நடக்கிற அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல ரீதியாக அல்லாஹ்விடத்தில் செய்ற நம்பிக்கை அங்க வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் வைக்கிறார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதம் செய்கிறான். என்ன, அவங்களுடைய அதாவது நிலப்பகுதியால ஒரு அருவியோட வைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யலாம், கீழே பாருங்க அருவியோடுதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஹுஸ்ஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா, அந்த மரத்துடைய தண்டை பிடிச்சி இழுங்கன்றான். உலக ரீதியா நீ ஏதாவது செய்யணும், உலக ரீதியாக ஏதாவது நீ செய்யணும், இல்லாட்டி கீழால ஆறு ஓடு பாருன்னு சொல்லி இருக்கலாம். அந்த நாம பார்க்குற பல பெண்களுடைய வரலாற்றிலே அதை பார்க்குறோம். ஹாஜரா அவங்களுக்கு சும்மா என்ன செய்யல, தண்ணி வரல, ஒரு 7 முறை கஷ்டப்படுறாங்க, தண்ணியை தேடி என்ன செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டம் இல்லாம என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதம் நடக்கிற நேரத்தில் கூட ஒரு சபபோட வச்சுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். காரணம்,
சபப தஅதீல் பண்ற இந்த உலகத்துல சபப நிராகரிக்கிறது என்றது இறைவன் இந்த உலகத்தை படைச்ச ஹிக்மத்தையே என்ன செஞ்சிடும், தலைகீழாக்கிடும். அந்த மாதிரி நடந்தா யாரு சோம்பரன் யாரு தவக்குள் உள்ளவன்னு தெரியாம போயிடும். ஏன் ஒருத்தன் சோம்பல் உட்காந்துட்டுமா கேட்டா சொல்ல அல்லாஹ்ல தவக்குள் வச்சுக்கிறேன்னுவா. இன்னொத்த என்ன செய்வான், உண்மையிலே தவக்குள் வச்சுட்டு அல்லாஹ்வை நம்பி போட்டு காரணமெல்லாம் செய்யாம ரெண்டு பேரும் ஒன்று பேர். எது ஹிக்மத்? ஹிக்மத் எப்பையும் என்ன செய்யும், அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையில ஒரு பிரிவை உட்படுத்திடும். உண்மைக்கும் பொய்க்கும் இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தும். அப்ப அதனால தவக்குல் என்பது இந்த உலக ரீதியாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்லாம் நாம செய்யற விஷயம்.